சவுத் இந்தியன் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சீசன் 2 உங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு பெரிய மேடை. வெற்றியாளர்களுக்கு பணப்பரிசு. உங்கள் சிறந்த படைப்புகளை சமர்ப்பித்து வெற்றியை கைப்பற்றுங்கள். இது உங்கள் கனவை நினைவாக்கும் திருவிழா. அஜித் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். விடாமுயற்சி திரைப்படத்தை பற்றி தான் பேச போகிறோம். விடாமுயற்சி திரைப்படத்தோட தீம் மியூசிக்கை பற்றி ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக வந்து விடாமுயற்சியோட தீம் மியூசிக் வந்து திரையரங்கமே வந்து பயங்கரமாக வந்து அதிர போகிறது. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். விடாமுயற்சி அஜித் ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருக்கும் திரைப்படம். இந்த திரைப்படத்தோட டீசர் சமீபத்தில் தான் வந்து வெளியானது. பொதுவாக வந்து ஒரு ஹீரோ திரைப்படம்னா அந்த திரைப்படத்துக்கு ஒரே ஒரு தீம் மியூசிக் தான் வந்து இருக்கும். ஆனால் விடாமுயற்சி திரைப்படத்துக்கு அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிற 6 பாடலில் 5 பாடல் வந்து படத்துக்கான தீம் மியூசிக்காகவே மட்டுமே வந்து அனிருத் அவர்கள் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. முக்கியமாக வந்து இந்த திரைப்படத்தில் 6 பாடல்கள் வந்து இருக்குது. இதில் 5 பாடல்கள் தீம் மியூசிக், 3 பாடல்கள் வெறும் மியூசிக் மட்டுமே, 2 பாடல்கள் வந்து ரேப்போட சேர்ந்து ஆங்கில பாடல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த 2 பாடல்களுமே அஜித்துக்கான தீம் மியூசிக், அந்த ரேப்போட சேர்த்து இங்கிலீஷ் தீம் மியூசிக்கை வந்து அஜித்துக்காக ரெடி பண்ணி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அந்த தீம் மியூசிக் எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதில் வந்து அஃபிஷியலாக வந்து 2 தீம் மியூசிக் மட்டும்தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களா. அதுக்கு அடுத்தடுத்து இருக்க தீம் மியூசிக் எல்லாமே வந்து படத்தோட சேர்த்து தான் வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆக மொத்தத்தில் வந்து இந்த படம், அதாவது விடாமுயற்சி திரைப்படத்தோட தீம் மியூசிக் வந்து திரையரங்கமே வந்து பயங்கரமாக வந்து அதிர போகிறது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.